ராகி மாவு வந்து இப்போ நம்ம இந்த 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வாங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து லட்டுக்காக டேட்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சீட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்க போகிறோம். அதோட வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதே அளவு 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரை பண்ணி தோல் நீக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதோட ஒரு பட்டை. இதை வந்து நம்ம இப்போ மிக்சி போட்டுக்கலாம். முதல்ல நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். பட்டை அந்த மாதிரி உடைச்சி போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து தோல் நீக்கி இந்த விதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தோலோட போட வேணும். இப்போ வேர்க்கடலை கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இதோட டேட்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதோ மிக்சி போட்டுடலாம். டேட்ஸு இந்த அளவுக்கு நீங்கள் மிக்சி போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. ராகி மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இன்னொரு வாட்டி நம்ம மிக்சி போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப்பு வந்து ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் மிக்சி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு வழியாக பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு போட்டால் போதுங்க. இது வந்து இப்போ நம்ம இப்படி பிடிச்சோன்னா இந்த மாதிரி வரும். நமக்கு லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெல்லம் சேர்க்கலை, சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. டேட்ஸில் இருக்கிற ஸ்வீட்டே போதும். இது ஒரு நேச்சுரலான ஒரு புரோட்டீனுங்க. இது இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம எல்லாமே நேச்சுரலாக சேர்த்துருக்கோம். ராகி மாவு, டேட் சேர்த்துருக்கோம், ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கோம். எல்லாமே வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட ராகி லட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம போட்ட குவான்டிட்டிக்கு ஒரு 14 ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் எக்ஸாம் டைம்ஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க பிரைன் நல்லா ஷார்ப்பாக வேலை செய்யும், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ டெய்லி ஒரு லட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.